கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் திடலில் நடைபெற்ற அரசு விழாவில் கடலூர் மாவட்டத்திற்கான 10 அறிவிப்புகளை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அவை குறித்து இப்போது பார்க்கலாம். திட்டக்குடி விருதாச்சலம் பகுதி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 130 கோடி ரூபாய் செலவில் வெலிங்டன் ஏரியின் கரைகள் பலப்படுத்தப்பட்டு வாய்க்கால் புனரமைக்கப்படும். கடலூர் மாநகராட்சி மஞ்சக்குப்பம் மைதானத்தை சுற்றியுள்ள பகுதிகள் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். பன்ருட்டி தொகுதியில் 15 கோடி ரூபாய் செலவில் அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும். புவனகிரி சிதம்பரம் பகுதி மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் முட்லூரில் இருந்து சேத்தியாத்தோப்பு வரை உள்ள 2 வழிச்சாலை 4 வழிச்சாலையாக 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். நெய்வேலி பகுதியில் கெடிலம் ஆற்றங்கரையில் செம்மேடு, சிறுவத்தூர், எலந்தம்பட்டு கிராமங்களில் 36 கோடி ரூபாய் செலவில் வெள்ளத்தடுப்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். திருவந்திபுரம் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் புதூர் முதல் திருவந்திபுரம் வரை உள்ள சாலை 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். குறிஞ்சிப்பாடியில் புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டடம் 6 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும். காட்டுமன்னார் கோவில், சிதம்பரம், புவனகிரி பகுதிகளுக்கு பாசன ஆதாரமாக விளங்கும் வீராணம் ஏரி 63 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். கடலூர் வட்டத்தில் பருவமழை காலங்களில் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை குறைக்க தென்பெண்ணை ஆற்றில் 57 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். தமிழை காக்க தன்னுயிரை ஈந்த மாணவர் ராசேந்திரனின் நினைவிடம் புதுப்பிக்கப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.